பிக் பாஸ் சீசன் 9 இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்கி வந்துட்டுருக்காரு. இந்த சூழலில் கடந்த வாரம் சோறு மாப்பு சோப்பு டாஸ்க்கு நடந்துட்டுருக்கு. இந்த சூழலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுதும் இதில் கனி அவர்கள் தன்னுடைய டபுள் ஃபேஸை காட்டியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அதை குறும்படம் மூலமாகவே எடுத்து காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் இப்போது திவ்யா கணேஷ், அதே போல் பார்வதி, இப்படி நிறைய பேர் அந்த சாம்பார் இது குரூப்பில் இருந்திருக்கிறாங்க. இதில் இப்போது அவங்களுக்கு தான் ரொம்பவே ஒரு ஃப்ரை காத்துட்ருக்கு, ரோஸ்ட் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லணும். எதற்காக அப்படின்னு பார்த்தா, முதல் நாளில் அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அடுத்த நாள் என்ன செஞ்சுருக்காங்க கனி அவர்கள்னால் வேறு ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டப்போ, இல்லை நாங்கள் சால்ட்டு போடுறதாவோ இல்லை ரவா கஞ்சி கொடுக்குறதாவோ பிளான் பண்ணியிருந்தோம். இந்த சூழலில் அதையெல்லாம் நடக்காமல் நீங்கள் ஏன் வேறு ஒரு மாதிரி நடந்துக்கிட்டீங்க? அட்லீஸ்ட் உங்களுடைய குரூப்புக்காவது நீங்கள் சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதற்கு கனி அவர்கள், இல்லை முதல் நாள் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் கூட அடுத்த நாள் எல்லாருமே பசியோடு இருந்தாங்க, எப்படி நான் அதை பண்ண முடியும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அப்படின்னு இப்போ கனி அவர்கள் சொல்லியிருக்கிறது ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அட்லீஸ்ட் நீங்கள் உங்கள் டீமுக்காக சொல்லியிருந்தால் அவங்களாவது உங்களை எதிர்த்து பேசாமல் கேள்வி கேட்காமல் இருந்திருப்பாங்கல்ல. ஆனால் அவங்களுக்கே சொல்லாமல் நீங்கள் இருக்கிறது உங்களை சேவ் பண்ணணும் அப்படின்னும் உங்களை தனியாக நீங்கள் காட்டிக்கணும் அப்படின்றதுக்காகவா, நீங்கள் மட்டும் நல்லவங்க அப்படின்னு உங்களை வெளிக்காட்டிக்கணும்னு இந்த மாதிரிலாம் பண்ணிங்களா அப்படின்னு பலருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு உண்மையிலேயே இதெல்லாம் இவங்களுக்கு தேவைதான், எதற்காக அவங்க ஹவுஸ்மேட்ஸ்க்கு, அதாவது அவங்களுடைய குரூப்புக்கு ஆப்போசிட்டாக நடந்துட்டு இருந்திருக்காங்க, இது அவங்களுக்கு நிச்சயமாக தேவை தான் அப்படின்ற மாதிரி இப்போ எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி அவங்க பண்ணது தப்பு தான் அப்படின்னு இப்போ பலரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. அப்போ ஏன் நீங்கள் திவ்யா கணேஷ், பாரு இவங்ககிட்டலாம் சொல்லாமல் விட்டீங்க அப்படின்னும் எல்லோரும் கேட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களுமே கொந்தளிச்சிருக்காமல் இருந்திருப்பாங்கல்ல அப்படின்றதான் எல்லோரினுடைய இப்போ கேள்வியாக வந்துட்டுருக்கு. என்ன நடக்க போகுது, விஜய் சேதுபதி அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.